ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் நாம் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அவருக்கென்று சொல்லி நாம் எல்லா காரியங்களையும் நடப்பிக்கின்றவர்களாய் அவருடைய சித்தப்படி நானும் நீங்களும் இந்த பூலோகத்தில் கடந்து போகும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்கின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நானும் நீங்களும் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுகின்றோம். அவர் தாமே கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் சம்பாதித்திருக்கின்றார். ஆகினாலே ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நீங்கள் பிரவேசித்திருக்கும் பொழுது எந்தவித சந்தேகமும் இன்றி எந்த விதமான ஒரு இடைஞ்சல்களும் இல்லாதபடிக்கு நாம் முன்னேறி செல்லும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கின்றேன். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் கால வேளையிலும் கூட அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நானும் நீங்களும் காணப்படும் பொழுது அநேக வேளைகளிலே நாம் சிந்திக்கின்றோம், யோசிக்கின்றோம், இந்த காரியம் எப்படி போய் முடிந்து விடுமோ, அல்லது இந்த காரியத்தில் நான் தோற்று போவேனோ என்று சொல்லி நாம் அங்கலாக்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றபடியினாலே, அது மாத்திரமல்லாதபடி அடுத்தபடியாக சொல்லுகின்றது, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. நானும் நீங்களும் தேவனிடத்திலே அன்பு கூறுகின்றவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் நமக்கு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கின்றார். எல்லாவற்றையும் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பித்து தரக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றோம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் கால வேளையிலும் கூட அநேக காரியங்களுக்குள்ளாய் நான் கடந்து போக வேண்டுமே, இந்த காரியம் எப்படியா இருக்கும் என்று சொல்லி நீ கலங்காதே. உன் தேவன் உன்னோடு கூட இருக்கின்றார். உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை விட்டுவிட மாட்டார். மகனே, மகளே, இந்த கால வேளையிலும் கூட நீ தேவனிடத்துல அன்பு கூறுகின்றபடியினாலே, அவரை அறிந்திருக்கின்றபடியினாலே அவர் உனக்காய் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி தருவார், தீமைக்காக அல்ல. ஜனங்கள் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தீமையான காரியம் இவருடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி அவர்கள் பார்த்திருக்கும் பொழுது, எதிர்பார்த்திருக்கும் பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி தர, மாற்றி தர அவர் போதுமானவராய் இருக்கின்றார். இந்த விசுவாசத்தோடு கூட தானே இந்த நாளை நாம் கடந்து செல்லுவோமா? இந்த நாளின் எல்லா நிலைமைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நம்மை வழிநடத்துவார். அவர் அறிந்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் நீ அவரிடத்தில் அன்பு கூறுகிறாய் அல்லவா? அவரை நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, லார்ட், we love you master, we love you lord. சொல்லுவோமா? சொல்லும் பொழுது தேவனுடைய இருதயம் களி கூறும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லட்டும். ஆமேன்.